நீங்க சொன்ன வாசுவை ஆக்சிடென்ட் பண்ண வண்டியோட நம்பரும் உங்களை ஆக்சிடென்ட் பண்ண வந்த வண்டியோட நம்பரும் ஒண்ணுதான். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஆதி, எதுக்காக நீங்க வர சொன்னீங்க? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. முதல்ல உட்காருங்க பாரதி. ஆதி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல பாரதி, நான் நல்லா தான் இருக்கேன். சரி ஆதி, சொல்லுங்க, என்ன விஷயம்? சொல்றேன் பாரதி. ஆதி, என்னன்னு சொல்லுங்க. ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? நீங்க இவ்ளோலாம் யோசிச்சு நான் பார்த்ததே இல்ல. பாரதி, வாசு வாசுவ பத்தி எதுக்கு கேக்குறீங்க? என்ன திடீர்னு? ஆமா பாரதி, வாசுவ பத்தி தான், காரணமா தான் கேக்குறேன். உங்களுக்கும் வாசுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் பத்தி. பாரதி, ஒன்றும் இல்லை. உங்கள் 2 பேர் லைஃப்பும் எப்படி இருந்தது? அவங்க வீட்டில் உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வாசுவை எப்படி பார்த்தாங்க? வாசு எல்லார்கிட்டையும் எப்படி பழகுவார்? அப்படி ஜென்ரலாக கேட்கலாம் தான் திங்க் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. இப்ப என்ன, வாசுக்கும் எனக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதானே? நீங்க என்ன கேட்க வரீங்களோ அதை நேரடியாவே கேளுங்க. அதை விட்டுட்டு ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? ஐயோ பாரதி, என்ன பேசுறீங்க நீங்க? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க எதையோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஆதி, நீங்க என்ன கூப்பிட்டு வாசுவை பத்தி திடீர்னு கேட்கறதுதான் தப்பா இருக்கு. நீங்க இந்த மாதிரி பேசுற ஆளே கிடையாது ஆதி. இப்ப என்ன, எங்க 2 பேரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? அப்படிலாம் எதுவும் கேட்கலங்க. ப்ளீஸ் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நானே சொல்லிடுறேன் ஆதி, இந்த நிமிஷம் வாசுவுக்கு எனக்கும் எதுவும் கிடையாது. வாசு என்னை விட்டு போன நிமிஷத்துல இருந்து அவரை நான் கடவுளா நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பாரதி, என்ன பேசுறீங்க நீங்க? ஏங்க, நான் அந்த அர்த்தத்துல உங்ககிட்ட எதுவும் கேட்கலங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் பாரதி. இல்ல ஆதி, எதா இருந்தாலுமே வெளிப்படையா பேசிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாதே. நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்கு இவ்ளோ தயங்கி நான் பார்த்ததே இல்ல. முத தடவை என்கிட்ட இப்படி தயங்கி தயங்கி பேச வந்திருக்கீங்க. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி அதுக்கு பதில் சொல்ற கடமையும் எனக்கு இருக்கு. அதனால்தான் நான் சொல்லிட்டேன். இப்போ உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாரதி கிட்ட எதுவும் பேச வேண்டாம். நம்ம ஏதாவது கேட்குறப்போ பாரதி வேற ஒன்று புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க. திரும்ப திரும்ப நான் எதையே பேசினா பிரச்சனை தான் வரும். இதை பேசாம விடுறது தான் நல்லது. ஹலோ பாரதி. சொல்லு லதா. பாரதி, எங்க அம்மா அப்பா
வாடா மச்சான். என்ன கேஷவ், லதாவோட அம்மா அப்பா 2 பேரும் வந்திருக்காங்களா? அவங்க வந்துட்டு இருக்காங்க ஆதி. இப்போ வந்துருவாங்க. ம், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். டேய் மச்சான், எல்லாம் சரியா வருமாடா? டேய், நான் பார்த்துக்கிறேன்டா, நீ ஃப்ரீயா இரு. ஓகே, எஸ், எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, குட் குட் குட். ஓகே. டேய் மச்சான், நான் திரும்பவும் கேட்குறேன்டா. டேய், எல்லாம் சரியா வரும்ல? டேய், ஏன்டா பயப்படுற? நான் சொன்னதை மட்டும் நீ கரெக்டா பண்ணு. ஓகே? கேஷவ், அப்பாதான். பேசு பேசு. அம்மாடி லதா, அப்பா சொல்லுங்கப்பா. எங்கம்மா இருக்கீங்க? வந்துட்டீங்களா? வந்தாச்சுமா, ஆபீஸ் கீழ தான் இருக்கும். சரிப்பா, நான் அதோ வந்துடுறேன். அப்பா அம்மா வந்துட்டாங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே, போய் ரிசீவ் பண்ணுங்க. ஆதி, இப்ப கூட இதெல்லாம் தேவையான ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. பாரதி, ப்ளீஸ் பாரதி, எனக்கு இதை விட்டா வேற சாய்ஸே இல்லை. எனக்கு இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்தா போதும். உனக்காக நான் எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கேன். எனக்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணு பாரதி, ப்ளீஸ். இந்த விஷயம் மட்டும் ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னா அப்புறம் நீயும் ஆதியும் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்கோ பாரதி, ப்ளீஸ். ஏய், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? பாரதி, சொன்னா கேளுடி, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க, போயிட்டு வாங்க. ப்ளீஸ் பாரதி. டென்ஷன் ஆகாம போய் ரிசீவ் பண்ணுங்க. லதா, இதுதான் மாப்பிள்ளையோட ஆபீஸா? ஆமாப்பா. அப்பா, இவர்தான் கேஷவோட பிஏ ஆதி. ஹாய் சார். வணக்கம். இவங்க இந்த கம்பெனியோட அக்கவுண்டர் பாரதி. அப்பா, பாரதி என் க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல? தெரியுமா? வணக்கம் பாரதி. ஏம்மா, மாப்பிள்ளையோட ஆபீஸ்ல இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்களா? மாப்பிள்ளை எங்கம்மா? நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டேன்ப்பா, இப்போ வந்துருவாரு. சரிம்மா. குட் மார்னிங் சார். மாமா வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மாப்ள. என்ன மாமா, இப்போவாது நம்புறீங்களா? என்ன மாப்ள இப்படி கேட்டுட்டீங்க? அதான் கண்ணு முன்னாடி பாக்குறோமே. மாமா, அத வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க. போமா போலாம். வாங்க. போங்க மாப்ள. வரோம். போலாமாப்பா? போலாமா. பாரதி பாரதி பாரதி, இப்ப கேஷவ் எம்டி, நான் அவனோட பிஏ. ஓகே ஆதி, வாங்க, இப்படி வாங்க. வாங்க. வாங்க வாங்க மாமா. மாமா உட்காருங்க. உட்காருங்க. உட்காருமா. மாப்ள நிக்கிறீங்களே, உட்காருங்க. உட்காருங்க மாப்ள. சரி மாப்ள, உங்களை மாதிரி ஒரு பையனுக்கு தான் லதாவை கட்டி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். மாப்ள, இப்ப இந்த கல்யாணத்துல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். சார், கரெக்டான முடிவு எடுத்திருக்கீங்க. எங்க பாஸ் தங்கமானவர், ரொம்ப நல்லவர் சார். சார், என்ன சாப்பிட்றீங்க சார்? எங்க எம்டியோட மாமனார் மாமியார் முதல்ல ஆஃபீஸ் வந்திருக்கீங்க,
எதுவும் சாப்பிடாம போனா நல்லா இருக்காது. எங்க எம்டி எப்பவுமே வர்றவங்கள நல்லபடியா கவனிச்சுதான் அனுப்புவாரு. டேய் ஆதி, ஓவரா பேசி காரியத்தை கெடுத்துறாதடா. சரி, இப்ப நான் உங்களுக்கு போயிட்டு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமா சார் ஜூஸ். தேங்க்யூ. எடுத்துக்கோங்க சார். எடுத்துக்கோமா. அம்மாடி லதா. அப்பா. பாரதி அம்மா வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்கு. ஆமா லதா, நானும் பாக்குறேன். பாரதி ஏதோ யோசனையா இருக்கிற மாதிரியே இருக்கு. அம்மாடி பாரதி, உனக்கு எங்ககிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமா சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பாரதி, லதாவை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எங்க எம்டியும் அதே மாதிரி தான், ரொம்ப நல்லவர். லதாவும் கேஷவ் சாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. மாப்ள, ரொம்ப சந்தோஷம் மாப்ள. ஆபீஸ் எல்லாம் பார்த்தாச்சு, எங்க சம்மதத்தையும் சொல்லிட்டோம். அம்மாடி லதா, அப்பா. உனக்கு பிடிச்சவரோடையே கல்யாணம் நடக்க போகுது. சந்தோஷம் தானே? அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆ. அம்மா தேங்க்ஸ்மா. கிளம்பலாமா? சரிங்க மாப்ள, நாங்க புறப்படுறோம். மற்ற விஷயத்தையெல்லாம் நாங்க கலந்து பேசிட்டு அப்புறமா சொல்றோம். வர்றோம் மாப்ள. சரிங்க மாமா. தம்பி வரோம். வாங்க சார். வரோம் பாருங்க. மாப்பிளை கொஞ்சம் பத்திரமா ஓகே பார்த்து. சார், கண்டிப்பா. லதா வரோம். சரிப்பா. வாமா போலாம். நீங்க எல்லாரும் பண்றது பெரிய தப்பு. நாளைக்கு இந்த விஷயம் லதாவோட அம்மா அப்பாவுக்கு தெரிய வரும்போது உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்டி எல்லாரும் இப்படி இருக்கீங்க? பாரதி, நீ வாயை திறக்காம இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ பாரதி. இதுக்கு மேல உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க சொல்லியிருக்கிறது பொய். நாளைக்கு அது தெரிய வர்றப்போ எல்லாமே தப்பா போயிடும். எல்லாம் உங்க இஷ்டம். கேஷவ், டோன்ட் வரிடா, பாத்துக்கலாம். ஓகேடா. அக்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன டென்ஷனா இருக்கியா? உனக்கு என்ன அறிவு? டென்ஷனா இருக்கியான்னு கேட்டுட்டு போயிடுவ. ஆனா நான் தினமும் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். இந்த விஷயம் தெரிஞ்சு ஆதி என்னை விட்டு போயிடுவானோன்னு என் மனசு பதறிட்டு இருக்கு. அது உனக்கு எப்படி புரியும்? ஏன் அப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற அறிவு? ஆதியோட உயிரை எப்படியாவது காப்பாத்தணும்னு உன்கிட்ட நான் வந்து நின்னது உண்மைதான். ஆனா நீ ஒரு உயிரை கொன்னுதான் அதை செய்யணும்னு நான் உன்கிட்ட கேட்கவே இல்ல ஆதி. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அதுக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க? அப்போ நடந்த எல்லாத்துக்கும் நான் மட்டும் தான் காரணம்னு சொல்றியா? நல்லா இருக்குக்கா நீ சொல்றது. ஐயோ அறிவு, நான் அப்படி சொல்லல. ஆனா ஒரு உயிரை கொன்னு இன்னொரு உயிரை காப்பாத்துறதுங்கிறது பாவம் இல்லையா? அக்கா, நீ சொல்ற நியாயம், தர்மம், பாவம் எல்லாம் எனக்கும் தெரியும். இது எல்லாத்தையும் மீறி தானே ஆதி இன்னைக்கு உயிரோட இருக்கான். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. நீ உன் பையன் ஆதிக்காக கேட்ட, நான் எங்க அக்காக்காகவும் நீ உயிரா நினைக்கிற உன் பையனுக்காகவும் பண்ண, அவ்வளவுதான்.
அறிவு, திரும்ப திரும்ப நான் செய்ய சொல்லிதான் நீ அப்படி செஞ்சேன்னு சொல்லாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிக்கா, இப்ப என்ன? நான் தான் பண்ணணும் ஒத்துக்கணும், அவ்வளவுதானே? ஆமாக்கா, நான் தான் பண்ண ஒத்துக்கிறேன், போதுமா? ஆனா யாருக்காக பண்ண? அக்காக்காக தானே பண்ண. சரி அறிவு, நமக்குள்ள தேவையில்லாத மனக்கசப்பு வேண்டாம். இப்ப நான் என்ன பண்ணட்டும் சொல்லு. என்னது? இப்ப வந்து என்கிட்ட என்ன பண்றதுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? பையன் சொல்றான், அவன் பேச்சை கேட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற. இங்க பாரு, ஆதிக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் நீ என்ன பண்ணிருக்கணும்? நேரா என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு நீயா பார்த்து முடிவு பண்ணிட்டு இப்ப வந்து என்கிட்ட சொல்ற. தட்டை மாத்தும் போது தானே எனக்கு எந்த விஷயம் தெரியும். நான் எவ்வளவு பதறி பொண்ணு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. ஆதி வாழ்க்கையில யாரும் சந்திச்சிடவே கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க கூட தான் வாழ்வன் வந்து நிக்கிறான். நான் என்ன பண்ணிட்டோம்? இங்க பார், இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ எதை பத்தி சொல்ற அறிவு? இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. பாரதி இல்லாம பண்ணா மட்டும்தான் நாம எல்லாம் தப்பிக்க முடியும். அது ஒண்ணுதான் இப்ப இருக்க வழி. அறிவு, என்னக்கா இப்ப எதுக்கா நடிச்ச? பின்ன என்ன அறிவு? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இப்படியே ஒவ்வொரு கொலையா பண்ணிட்டு இருந்தா அது எங்க போய் நிக்கும்னு தெரியாதா உனக்கு? தப்பறிவு, நீ இந்த மாதிரி யோசிப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ ஐயோ அறிவு, என்ன பேச்சு இதெல்லாம்? அன்னைக்கு வாசுவ கொன்னுட்டு இன்னைக்கு அதே மாதிரி பாரதியும் கொல்லணும்னு சொல்ற. ஒரு தப்ப மறைக்க இன்னொரு தப்பா? ஆனா ஒரு கொலைய மறைக்கிறதுக்கு இன்னொரு கொலை பண்ணணும்னு நினைக்கிறது பாவம். தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாத அறிவு. இந்த பேச்சை இதோட விட்டுடு. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. பாரதி, நீ என்னம்மா சொல்ற? நான் உன்கிட்ட இருந்து எதையும் மறைக்கலையேம்மா. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிற. ஐயோ அம்மா, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்களா? நாங்க வந்ததும் திடீர்னு எதுவுமே பேசாம நிப்பாட்டிட்டீங்க. அதான் உங்ககிட்ட சும்மா விளையாட்டா பேச போய் நீங்க கடைசியில நிஜமாவே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. சாரிம்மா. ஆனா பாரதி, சும்மா சொல்லக்கூடாது. மாமியார் கூட இப்பவே பிராங்க் எல்லாம் பண்ணி விளையாடுறீங்க. அம்மா, பாரதி சொன்னதுக்கு உங்க முகம் போனதை பார்க்கணுமே. அம்மா, நிஜமாவே நீங்க பயப்படுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. பாரதி, அம்மா உண்மையிலேயே பயந்துட்டாங்க. என்ன மாப்பிள்ள பாக்குற? நீ தங்கறதுக்காக நான் பாத்துருக்கிற இடம் தான். நீ இங்க தான் தங்க போற. டெய்லி காலையில ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போடணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உன்னை வெளியே எடுத்த மேட்ரு மாமாக்கு தெரியாது. தெரிஞ்சது பெரிய பிரச்சனை ஆயிடும். அத்தை ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. அதனாலதான் உன்னை கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்திருக்கேன். புரிஞ்சுதா? யோ மாமா, நீயும் எங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு என்னை ஒதுக்கி வைக்க பாக்குறியா? எவனும் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான், நீ என்ன கொண்டு வந்து இங்க தங்க வைக்கிற?
இப்ப எதுக்கு மாமா பேசும்போது கை வைக்கிற? பின்ன என்னடா படிக்காம கொஞ்சுவாங்களா? கொஞ்சமாவது மூளை இருக்காடா உனக்கு? இதோ பாரு, நீ பண்ண காரியத்துக்கு ஜெயில இருந்து ஜென்மத்துக்கு உன்னை வெளியே கொண்டு வந்திருக்க முடியாது. உங்க அம்மா அந்த பொண்ணு காலில் விழுந்து கெஞ்சனால கேஸ ஸ்ட்ராங் ஆக்கல. நான் மேலதிகாரிங்க கிட்ட கெஞ்சு கூத்தாடி உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நடக்கலன்னு வையேன், உன் கதை என்னன்னு தெரியுமா? ஓவரா பேசுற. சரி மாமா, புரியுது. அப்படியே கொஞ்சம் பேசி கீசி வீட்டில் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடாதா? இப்பதானடா உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் பொறுமையாயிரு. கல்யாணம் நடந்து முடியட்டும். சமயம் பார்த்து மாமா கிட்ட பேசி நானே உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன். மாமா, என்ன மாமா சொல்ற? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நான் அந்த வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ண போறேன்? டேய், எப்பவுமே இப்படி அவசர குடுக்கையாதான் இருப்பியா? கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா உனக்கு? கல்யாணம்னு சொன்னது பாரதியோட ஃப்ரெண்டு லதாக்கு. அது மட்டும் இல்லாம நீ பண்ண விஷயத்துக்கு உனக்கும் பாரதிக்கும் ஜென்மத்துக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பே கிடையாது. பாரதியே சம்மதிச்சாலும் உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. இந்த விஷயத்துல என்னோட அட்வைஸ் உனக்கு என்னன்னா, பேசாம பாரதியை மறந்துரு. அவ விருப்பப்பட்டவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சரியா? நீ ஏதாவது உருப்படுற வழிய பாருடா. ஓ, அப்ப எல்லாரும் அவ கல்யாணம் பண்ணிட்டு போறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறீங்களா? நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும்? ஏய் பாரதி, எனக்கு கிடைக்காத நீ வேற எவனுக்கும் கிடைக்க கூடாது. லதா கல்யாணத்திலே உன்னை கொளுத்துறேன்.